ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கைத்தொழில் களஞ்சியம் சேனலில் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபுல் ஃபிஷ்ஷையும் எப்படி ஃப்ரை பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு மசால் ரெடி பண்ணுறது வெறும் 2 நிமிஷத்தில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கான மசால் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோலாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கீறி விட்டுக்கோங்க. 2 பக்கமுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி கீறி விட்டுக்கணும். பாருங்கள், 2 பக்கமுமே நான் கீறி விட்டுருக்கிறேன். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். அதுக்கு மசால் வந்து நீங்கள் அரைச்சி செய்யணும்னு அவசியமே இல்லை. வாங்க பார்ப்போம். அதுக்கு தேவையானதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உப்பு எடுத்துக்கோங்க. தூள் உப்பாக எடுத்துக்கோங்க. நல்லா புளிச்ச தயிராக எடுத்துக்கோங்க. அடுத்தது எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அரை எலுமிச்சம்பழம் போதும். அப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். கார்ன்ஃப்ளவர் மாவும் எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க மிக்ஸ் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இந்த பிளேட்டில் தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கிட்டே எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் பெரிய ஸ்பூனாக எடுத்துருக்கிறேன். அந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் போட்டுக்கணும். இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு. அடுத்தது உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, மீனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது 2 நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூள், எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு அரைப்பழம் புழிஞ்சால் போதும். எடுத்துகிட்டு புழிஞ்சு விட்டுருங்க. இப்போ எலுமிச்சம்பழம் புளிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. 4 ஸ்பூன், நான் வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். காரம் நான் ஜாஸ்தியாக போட்டு சாப்பிடுவேன், அதனால் காரம் ஜாஸ்தியாக போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபிஷ்ஷில் தடவி விடணும். ஃபிஷ்ஷில் வந்து அந்த ஹோல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஹோலில் எல்லாத்துலேயும் சேர்த்து இந்த பாருங்கள், இந்த மாதிரி நான் ஹோலில் எல்லாத்துலேயுமே வந்து என்ன பண்ணுறேன்னா மசால் வந்து தடவி விடுறேன். இதே மாதிரி ஃபுல்லாகவே மசாலா தடவி விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையும் நீங்கள் போட்டு எடுத்துக்கணும். ஹோலில் எல்லாம் மசால் விழணும். அதனால் நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையும் நீங்கள் வந்து தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஷ் செஞ்சுருக்கேன் பார்த்திங்களா, அதே மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையும் செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லா ஃபிஷ்ஷையும் செஞ்சுட்டேன். இப்போ வந்து நம்ம தோசைக்கல்லில் தான் பண்ண போகிறோம். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 1/2 hour வந்து ஃப்ரீசரில் போட்டு வைங்க. வெளியில் வச்சிங்கன்னா 1 hour வந்து வெளியில் வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஃப்ரீசரில் வச்சுருக்கிறேன், 1/2 hour வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க, தோசைக்கல் சுட்டுருச்சு. இப்போது எண்ணெய் விட்டுடலாம். இப்போ தோசைக்கல் சுட்டதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுக்கோங்க. இது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். நீங்கள் ஜாஸ்தியாக வச்சிங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷை இந்த மாதிரி போட்டுருங்க. ஜாஸ்தியாக வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷு வந்து மேலே வந்து சீக்கிரமாகவே வந்துடும், உள்ளே வந்து வேகாது. அதனால தான் நான் லோ ஃப்ளேமில் வைக்க சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஃபிஷ்ஷை போட்டுக்கோங்க. 2 ஃபிஷ்ஷையும் போட்டாச்சு. லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கிறேன். இப்போது இந்த மாதிரி வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க ஒரு சைடு. அதுக்கப்புறமா திருப்பி எடுத்து போட்டுருங்க. திருப்பி எடுத்து போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. உங்களுக்கு நான் 5 நிமிஷம் நான் என்னோடய கணக்குப்படி சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படுதோ அவ்வளோ நேரத்து வேகிறதுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த சைடு ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். நமக்கு மசால் ரெடி பண்ணுறதுக்கு 2 நிமிஷமே நமக்கு அதிகம்தான். அதனால் நீங்கள் ஈஸியாக மசால் பண்ணிடலாம். வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம வந்து மசால் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி நான் வந்து 2 டைப்பில் வந்து மீன் மசாலா அரைச்சி போட்டிருந்தோம். பாருங்கள், ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஃபிஷ் ஃப்ரையை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள், இதை லைக் பண்ணுங்கள். இது லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பண்ணணும், அதை மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபிஷ் ஃப்ரை பாருங்கள், சூப்பராக இருக்குது. தேங்க்யூ.